மதி மதி எந்திரி மதி 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 இங்க பாரு மதி 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 என்னாச்சு மகள்? நம்ம ஏன் காட்டுக்குள்ள இருக்கோம்? எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. நீ பொழைச்சிட்ட மதி. பொழைச்சிட்டனா? ஏன் எனக்கு என்னாச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அதை எப்படி ஞாபகம் இல்லாம போகும்னு கேளு மகளே. மதி உலகளந்த சோதியே வாழ்க, உயிர்களின் உள்ளொளியே வாழ்க, இன்னலும் இருளும் நீக்கி இன்பம் அருள்வோனே வாழ்க. நல்லா தூங்குனீங்களா? நேத்து தான் நிம்மதியா தூங்கணும். அதுவும் ஏசி இல்லாம தூங்குறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏசியை விட இயற்கை காற்றுல தூங்குறது எவ்வளவு சுகம்னு நேத்து தான் தெரிஞ்சுட்டேன். உங்க காயம் எல்லாம் ஆறி இருக்கா? யாருக்கும் வலி இல்லல்ல? உனக்கு காயம் பட்டிருந்தாலும் நீ தான் எங்க எல்லாரோட காயத்துக்கும் மருந்து போட்டு விட்டியே. எல்லாமே ஒரே நைட்ல நல்லா ஆயிடுச்சு. எந்த நோய்க்கு என்ன மூலிகைன்னு காட்டு மூலிகை நல்லாவே தெரியும். அவ சிகிச்சை கொடுத்தா ஆறாத காயமும் வலியும் கிடையாது. உண்மைதாங்க. காட்டு மல்லி தெய்வ சக்தி நிறைஞ்ச பொண்ணு. ஆமா, நீங்க தினமும் இப்படிதான் சூரியனை கும்பிடுவீங்களா? இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்குற ஒளி இல்லையா, அதுதான் ஆதியான ஜோதி. அந்த ஜோதியை கும்பிடாம எங்க வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஆரம்பிக்காது. சரி, நீங்க எல்லாரும் போய் இயற்கைய பாருங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் தயார் பண்ற வேலையை பாக்குறேன். அங்க போலாம். அம்மா, சொல்லு தாயி. அவங்க எல்லாருக்கும் சத்தான சுவையான உணவை தயார் பண்ண சொல்லுங்க. சாப்பிட்டுட்டு மலையில இருந்து கீழே இறங்குவாங்க. அந்த நேரத்துல எந்த கெடுதலும் செய்யாத உணவா இருக்கணும். எல்லாருக்கும் சத்தான குழுதான் காய்ச்சி தயார் பண்ண சொல்லிருக்கேன் தாயி. சுவையாவும் தயார் பண்ணிடலாம். சரிம்மா, நான் குடிலுக்கு போய் கசாயத்தை தயார் பண்றேன். வேள்விக்கான எல்லா ஏற்பாடையும் சரிங்களா? குளிருதுங்க. காட்டுமல்லி சொன்ன மாதிரி இப்ப இவங்க கும்பிட்டாங்களே, இதுதான் உண்மையான வழிபாடு. சூரியனையும் இயற்கையும் வழிபடுறதுதான் பண்பாடா கலாச்சாரமா இருந்திருக்கணும். நாகரிகம் வளர வளர எல்லாமே இங்க மாறி போச்சு. உண்மையிலே இந்த இடம் ரொம்ப அமைதியாவும் அழகாவும் தான் இருக்கு. காலகண்டன் மாதிரி யாரோ 1-2 பேரை தவிர எல்லாருமே கள்ளங்கபட இல்லாத மனுஷங்களா தான் இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் லைஃப் எதையோ தேடி போறாங்க. நான் எல்லாம் வயசான காலத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வாழணும் தான் இப்ப நினைக்கிறேன். என்ன பார்ட்னர் சொல்றீங்க? அதான் பார்ட்னர் சொர்க்கம். ஆனா எல்லா இடத்துலயும் அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழ 1-2 பேர் இருக்கதான் செய்யறாங்க. இல்லக்கா, அப்படி 1-2 பேர் இருந்தாலும் காட்டு மல்லி மாதிரி எதிர்த்து கேள்வி கேக்குறவங்களும் இருக்காங்கல்ல. எனக்கு இந்த மொத்த ட்ரிப்லயுமே பிடிச்சது காட்டு மல்லியதான். அவ மட்டும் இல்லனா நான் இப்படி நின்னு பேசிருப்பானு கூட எனக்கு தெரியல. இங்க இருந்து போறோங்கிற ஃபீலை விட எனக்கு காட்டு மல்லியை விட்டுட்டு போற ஃபீல் தான் அதிகமா இருக்கு. ஓ, என்னை விட உனக்கு காட்டு மல்லியை பிடிச்சு போச்சா? ஏன் உனக்கு காட்டு மல்லியை பிடிக்கலையா? யார் சொன்னா? அவ ஒரு ஏஞ்சல். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இங்க உனக்கு நடந்த கொடுமைய நீ கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும் மதி. உன் மனசுல இந்த மலை, காடு, காட்டு மல்லி மாதிரி உனக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீ இனிமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓ,
பிடிச்சவங்களை கட்டிக்கணுமா? எனக்கு என் வெண்ணிலாவை தான் ரொம்ப பிடிக்கும். பாரேன். எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்துல வந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் வரமாட்டேமா, ஆனா நீ என்கிட்ட வருவ. பாக்குறியே போ. ஆ? வெண்ணிலா எப்படி? ஆ? பாத்தியா, நீ எவ்வளவு தூரம் போனாலும் என்கிட்ட திரும்பி வரத்தான் செய்வ. அதுவும் 3 பங்கு லவ்வோட. சீதா 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 ஏ தம்பி, எங்க 2 ஜோடி முடிஞ்சிச்சு. இருக்கிறதுல 7 ஜோடி நீங்க தான். இப்போ ஓன் டர்ன். கூடு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? கூப்பிடுறா. அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்காம நிக்கிறேன்னா அப்ப யார் இன்னொரு முடிவுக்கு வரலன்னு தானே அர்த்தம். இவ்வளவு தூரம் வந்து எல்லாமே வேஸ்டா போச்சாரா? பார்ட்னர், அப்படி 4 நாள்ல எல்லாமே சரியா போயிடுச்சுன்னு வையேன், லைஃப்ல என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது சொல்லு? என்னோட அனுபவத்துல சொல்றேன். சண்டையும் பிரிவும் எவ்வளவு பெருசா இருக்கோ, அன்பும் காதலும் அவ்வளவு பெருசா இருக்கும். அப்படியா சொல்றீங்க? அடிச்சு சொல்றேன், அப்படிதான். யோ பார்ட்னர், இருக்கிற அளவெல்லாம் ஏன் மேல காட்டாதயா, கொஞ்சம் அங்க காட்டியா. வெண்ணிலா 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 இங்க பாரு மகா, இங்க பாரு மகா, என்ன பாரு. உன் வருத்தம், உன் வலி எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? அந்த சாமியார் கெட்டவன் தானே? ஆமாங்க. ஆனா சாபம் கொடுத்த மாதிரி இந்த ஜென்மத்துல குழந்தை பொறுக்காதுன்னு கோவில வச்சே சொல்லிட்டாருங்க. மகா, அந்த ஆள் செஞ்ச பூஜை ஒரு மூட நம்பிக்கைன்னு தைரியமா உதறிட்டு வந்த. அவன் சொல்றது மட்டும் நடக்கும்னு நம்புறியா? உனக்கே சரின்னு தோணுதா? நான் இப்பவும் சொல்றேங்க, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவருடைய வழிபாட்டு முறைய என்னால ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லைங்க, பூஜை வழிபாடு இது எல்லாத்தையும் தாண்டி எண்ணத்துக்கும் வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதுவும் அந்த காலகண்ட கோவத்துல மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லாம எனக்கு சாபம் கொடுத்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. மகா, அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, மனசுல நல்ல எண்ணம் இல்லாம ஒருத்தங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்துனா கூட அந்த வாழ்த்து பலிக்காதான்.